ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நான் வந்து கேக் அடிக்க போகிறேன். 1/2 கிலோ பட்டர், 500 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். இதோட செகண்ட் டைம் அடிக்க போகிறேன். முதல்ல அடித்த நான் கேக் வந்து நல்லா வந்தது. ஸோ நாளைக்கு இந்த மகளோட பர்த்டே தானே, ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தண்டி வச்சுருக்கிறேன். அதோட வந்து பாருங்க 5 முட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்களா தானே, பண்ணிட்டு நல்லா அடிக்க போகிறேன். அடித்து போட்டு காட்டுறேன்னு பாருங்க. பட்டர் கேக் தான் செய்ய போகிறேன். அதோட வந்து 500 கிராம் 1/2 கிலோ சீனியும் எடுத்துருக்கிறேன். ஒயிட் சுகர், கிரானல் சுகர்னு சொல்லுவாங்க இல்லைங்க யூகேல, அந்த சுகர் வந்து எடுத்துருக்கேன் பாருங்க. 5 முட்டை, 1/2 கிலோ பட்டர், 1/2 கிலோ சுகர், 500 கிராம் பட்டர், 500 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். இனிமேல் மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறேன் பாருங்க. என்னென்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நான் வந்து கொஞ்சம் மில்க் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து பசுப்பாலில் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் வச்சு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு நார்மலாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்தேன், நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணினா கேக் வந்து சாஃப்டாக வரும்ன்றதுக்காக மில்க் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் பவுடருக்கு பதிலாக நான் இந்த பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நான் இதை ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தேன், நல்லதுன்னு சொன்னேன். ஸோ இங்கே ஃபைனலி ரெடி ஆகிட்டது. இப்படி வந்து பட்டரை பூச வேணுமே. என்னென்னு சொன்னால்
தட்டில் ஒட்டாமலும் நல்லாமல் இருக்கும். இந்த கோணர் வழியை இந்த மூளை வழியை பூசணும் வடிவாயின்னு சொன்னால் இந்த மூலையில் தான் கேக் வந்து எடுபடாமல் ஒட்டி கொண்டு இதாக நிற்கும். அது காத்தபடி வடிவாக பூசி விட்டுட்டு கேக் எடுக்கப்படும். இங்கே பாருங்க நல்லா பூசி வச்சுருந்த ட்ரெயில் ஃபுல்லாக இங்கே பாருங்க எல்லாம் ரெடி ஆகிட்டுது. கேக் இருக்க தட்டுக்கு விட்டாச்சு. இங்கே பாருங்க எனக்கு வந்து இந்த அதாவது ரைசின்ஸ்ன்னு சொல்கிற ப்ளம்ஸ் வந்து ஆட் பண்ண பிடிக்கும். ஆட் பண்ணியிருக்கிறேன். டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குன்றதுக்காக என்னால் போட்டுக்கணும். அதோட கஜுவும் போட போகிறோம். இதில் நம்ம கஜுவும் போட்டுட்டு சில பேர் வந்து ப்ளம்ஸ் கஜுவெல்லாம் போட்டு செய்வாங்க. சில பேருக்கு பிடிக்காது, ப்ளைனாக செய்வாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டுனா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் நல்லா வந்திருக்குது. ஆனால் கொஞ்சம் இந்த ப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் டார்க் ஆகிட்டு தான் நல்லா ஓகே. பார்க்குறீங்க தானே, இதில் கொஞ்சம் மாற விட்டு கட் பண்ணி எடுக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மாதிரி சாஃப்டான கேக்கு பட்டர் கேக் அடித்து எடுத்துருந்து பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, எனக்கே தெரியுது. இங்கே பாருங்க சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்குது. மேலே தான் கொஞ்சம் இந்த ப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் காஞ்சிட்டு அது வந்து பிளேக் ஆகிட்டுதுன்னு சொல்லி அதை வந்து எடுத்து விடலாம். இல்லாட்டி வந்து சேர்த்து சாப்பிடலாம். நல்லா இருக்கும் சாப்பிடுங்க. கஜூஸ் ஓகே. பார்த்தீங்க தானே, சூப்பரான பட்டர் கேக் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இப்படி அடித்து சாப்பிடுங்க. நல்லா கிட்ஸுக்கும் கொடுங்க. ஓகே, பாய் பாய். இங்கே பாருங்க பட்டர் கேக் ரெடி ஆகிட்டு. இந்த ப்ளம்ஸ் கொஞ்சம் கறியினதால் இந்த ப்ளம்ஸ் எடுத்துட்டேன். கஜு ஓகே இருக்குது. பார்த்தீங்களா, இந்த சாஃப்டாக வந்திருக்குது.